ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல வாய்ட வச்சு எப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பண்ணுவோம்னா, இன்ட்ட வச்சு எப்படி போடுறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை முதல்ல ஓபன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட் டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்ம லாஸ்டா போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமோ அல்லது எம்டியாவோ இருக்கும். இப்ப ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஃபைல்ல போயிட்டு ஓபன் அப்படின்றத கொடுங்க. உங்களுக்கு எந்த ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம செலக்ட் பண்ணி ஓபன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லாக் அப்படின்றத நான் ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லாகு அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுது. 2 தடவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஒன்று மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல ப்ரோக்ராம் போடுறதுக்கு முதல்ல என்ன தேவைன்னா முதல்ல லைப்ரரி ஃபைல்ஸ் நமக்கு தேவை. முதல்ல நம்ம லைப்ரரி ஃபைல்ஸை கால் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஹேஷ் அப்படின்ற சிம்பிளை பயன்படுத்துகிறோம். இன்க்ளூட் IO stream.h hash include conio.h அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைலை பயன்படுத்துறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், நாம வாய்ட வச்சு போறத பார்த்துட்டோம் சொல்றோம். ஸோ இப்ப இங்க என்ட்னு நான் மாத்துறேன். ஸோ இந்த என்ட் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த லைனுக்கு நம்ம வரணும். அதாவது எங்கன்னா இந்த லைன்ல வாய்டுக்கு பதிலா இந்த இடத்துல என்ட் அப்படின்னு நான் மாத்திட்டேன். அப்புறமேல நான் என்ன பண்ண போறேன், இப்ப டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுத்து அதுல இருந்து நான் அந்த ஒரு இதை மெசேஜை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ முதல்ல அங்க என்ட் மெயின் கொடுத்துட்றேன், பிரேசஸ் ஓபன் பண்ணிடுறேன். என்ட் x1 = 4 y1 = 9 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத பயன்படுத்துறோம். இந்த கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத கொடுத்துட்டு பாக்கி எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இன்புட் கொடுக்காம அதாவது டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுத்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த இஃப் கண்டிஷன்ல x1 இஸ் சின்னதா இருக்க மாதிரியும் 5 பெருசா இருக்க மாதிரியும் வைக்கிறேன். அப்புறமேல அண்ட் ஆப்ரேஷன் பண்றேன். அண்ட் சிம்பிள் போட்டு y1 சின்னதா இருக்க மாதிரியும் 10 விட இந்த y1 வேல்யூ சின்னதா இருக்க மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறேன். இப்ப என்ன பண்றேன், அகைன் பிரேசஸ் ஓபன் பண்றேன், க்ளோஸ் பண்றேன். அதுக்குள்ளார என்ன பண்றேன், சி அவுட்ல ட்ரூ அப்படின்னு கொடுத்து எண்ட் எல் அப்படின்னு கொடுத்து முடிக்கிறேன். அதே மாதிரி எல்ஸ் பார்ட்ல ஃபால்ஸ்னு மாத்தி இதுன்னு கொடுத்துறேன். இப்ப இங்க கெட்ஸ்ன்றது கொடுத்துருக்கேன்ல, இப்ப இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் 0 0ன்றத கொடுக்கணும். ஏன் ரிட்டர்ன் 0ன்னு கொடுக்கணும், நம்ம இன்ட்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்க ரிட்டர்ன் 0 அப்படின்றத கொடுக்கணும். ஏன் இப்ப இதுலயே வைவா ஓசிலே இதுல நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன் என்ட்னா என்ட்டுக்கும் வாய்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எதுக்காக நம்ம வாய்டு யூஸ் பண்றப்ப ரிட்டர்ன் 0ன்றது கொடுக்கறது இல்ல, ஏன் என்ட்னு கொடுக்குறப்ப ரிட்டர்ன் 0 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்ப நம்ம voidன்றப்ப there is no return type. ஸோ அதனால
நம்ம இந்த ரிட்டர்ன் ஜீரோன்றத வாய்டுன்னு யூஸ் பண்றப்ப கொடுக்கறது இல்ல. அதே இதை என்ட்ன்னு நம்ம யூஸ் பண்றப்ப நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். முதல்ல என்ன பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணோன்னா ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அப்புறமேல வந்து என்ன பண்ணணும், கம்பைல் போயிட்டு முதல்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றப்ப நமக்கு ஏதாவது எரர் இருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கம்பைல் பண்றப்ப எந்த எரரும் வரல. இப்ப ரன் பண்ணணும். பிரஸ் எனி கீ அப்படின்னு சொல்றான். ஸோ அதனால ஏதோ ஒரு கீயை பிரஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபைல்ல போயிட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா ரன் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்ப ரன் அப்படின்றப்ப நமக்கு வந்து ட்ரூன்னு வருது. ஏன் ட்ரூன்னு வருது? இது ஒன்றும் பெரிய விஷயம் தான். ஒரு நிமிஷம் சின்னது இதை கேன்சல் மட்டும் பண்ணிக்கிறேன். ஜாம் வரல எப்படி வருது அப்படின்றத பார்ப்போமா. இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், 4ம் வந்து 9ம் கொடுத்துருக்கோம். இப்ப 4ம் 9ம் கொடுக்குறப்ப நம்ம வந்து 5 விட 4 சின்னதான், 10 விட 9 சின்னதான். ஸோ அதனால ட்ரூன்னு வருது. அதே வேல்யூவை நம்ம இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் தடவை நான் என்ன பண்றேன், அதாவது இப்ப x1க்கான வேல்யூவை நான் என்ன பண்றேன், 6ன்னு நான் மாத்துறேன். இப்ப வந்து இப்ப என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால எப்போ ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். அகைன் நம்ம என்ன பண்ணணும், ஃபைல்ல போயிட்டு அந்த டூல் பார்ல கம்பைல் போயிட்டு கம்பைல் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இப்ப எந்த எரரும் இல்லை. ஸோ பிரஸ் எனி கீ. ஸோ ஏதோ ஒரு கீயை நான் பிரஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமேல என்ன பண்றேன், ரன்னுல போயிட்டு ரன் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு வருது. நம்ம வந்து என்ன கண்டிஷன் நம்ம வந்து படிச்சிருக்கோம், நம்ம என்ன கண்டிஷன் படிச்சிருக்கோம், அண்ட் ஆபரேஷன்னா 2 வேல்யூ ட்ரூவா இருந்தாதான் ஆன்சர் இஸ் ட்ரூன்னு கிடைக்கும், இல்லனா ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். இப்ப இந்த 6ன்னு நம்ம மாத்தணும்ல, அதுக்கு பதிலா இத 4ன்னே வச்சுக்கிறேன். இத y1க்கான வேல்யூ இருக்குல்ல, இத வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல 11 அப்படின்றத நான் இன்க்ரீஸ் பண்றேன். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். எந்த எரரும் இல்ல. இப்ப வந்து ரன்ல போயிட்டு ரன் அப்படின்றத கொடுக்குறேன். இப்பவும் ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன் ஃபால்ஸ்ன்னு வருது, ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் நம்ம ட்ரூன்னு படிச்சிருக்கோம். ஸோ ரெண்டுமே ட்ரூவா இல்லாததுக்கு நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. இப்ப நான் ரெண்டுமே நான் ஃபால்ஸா கொடுக்குறேன். இப்ப நான் மாத்திட்டேன். ஃபைலை சேவ் பண்ணீங்க, பண்ணிட்டு கம்பைல்ல போயிட்டு கம்பைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. எந்த எரரும் இல்லை. ஸோ பிரஸ் எனி கீ. ஸோ வந்து நான் இது பண்ணிட்டேன். இப்ப ரன்ல போயிட்டு ரன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. இது வந்து அண்ட் ஆபரேஷன். இப்ப என்ன பண்ணுவோம், இதே ப்ரோக்ராம நம்ம ஆர் ஆபரேஷன் பண்ணுவோம். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த லைனை நான் கமெண்ட் பண்றேன். இத சிங்கிள் லைன் கமெண்ட் நான் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஆபரேஷன் தான் பண்ண போறேன். சோ இப்ப வந்து நான் என்ன பண்றேன், இப்ப வந்து என்னாச்சு, இப்ப ஆர் ஆபரேஷன் பண்ண போறேன். ஆர் ஆபரேஷன் அப்படின்றப்ப நமக்கு என்னன்னா, எய்தரா 1 ட்ரூவா இருந்தாலும் ஆன்சர் இஸ் ட்ரூன்னு வந்துடும். ஓகேவா. சோ அதனால நான் என்ன பண்றேன், இப்ப திரும்ப மேல போய் வேல்யூஸ நான் மாத்துறேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, இதுக்கு 4னும்
இதுக்கு 9ன்னு நான் கொடுக்குறேன். நான் அதே வேல்யூ கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த வேல்யூ கொடுக்கணும்னு தோணுதோ அந்த வேல்யூ நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைல் போறேன், கம்பைல்றது கிளிக் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து கம்பைல் ஆகுது. ஸோ கம்பைல் ஆகிறப்ப 0ன்னு வந்துருது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கம்பைல் டைம் எரர் அப்படின்றது இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், ரன்ல போயிட்டு ரன் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ வந்து ரெண்டுமே இப்போ வந்து ட்ரூவா இருக்க தொட்டு நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூவை ஜாஸ்தியா கொடுக்குறேன். இந்த இடத்துல 8ன்னு கொடுக்குறேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி இது என்ன பண்ணோம், ஃபைலை வைப்போம், சேவ் பண்ணிட்டு அப்புறமேல கம்பைல் பண்ணணும். முதல்ல கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். ஸோ எப்பவுமே கம்பைல் பண்ணாம ரன் பண்ணோம்னா என்ன ஆகும், பழசுதான் இருக்குமே தவிர நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆயிருக்காது. ஸோ அதனால தான் வந்து ஃபைலை முதல்ல சேவ் பண்ணணும், அப்புறம் கம்பைல் பண்ணணும், அப்புறம் தான் ரன் பண்ணணும். கம்பைல் பண்ணக்கூடிய சமயத்துல வரக்கூடிய எரரை கம்பைல் டைம் எரர்னும், ரன் டைம்ல வந்து வரக்கூடிய எரரை ரன் டைம் எரர்னு சொல்லுவோம். கம்பைல் டைம் எரர்னா என்ன, ரன் டைம் எரர் அப்படின்னா என்னன்றது கேட்டாங்கன்னா, கம்பைல் டைம் எரர்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரன் டைம் எரர்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இப்போ ரன் பண்றேன். ரன்ல போயிட்டு ரன் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ வந்து ட்ரூ ஆகுது. ஏன்னா வந்து ஆர் ஆப்ரேஷன்ல நம்ம வந்து எய்தரா 1 ட்ரூவா இருந்தாலும் ஆன்சர் இஸ் ட்ரூன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால எய்தரா 1 நம்ம ட்ரூவா கொடுத்தோம்னாலும் ட்ரூன்னு வருது. இப்ப இத சரியாகும், இத ஃபால்ஸாவும் கொடுப்பேன். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஃபைலை சேவ் பண்ணணும், கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட்டு, Alt + F9. ரன் பண்ண இப்ப வந்து கம்பைல் டைம்ல எந்த எரரும் இல்ல. இப்ப ரன் பண்ண போறோம். ஸோ அப்ப ரன்ல போயிட்டு ரன் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்பவும் வந்து ட்ரூன்னு கிடைக்குது. இப்ப ரன் பண்றப்ப வந்து என்னன்னா Ctrl + F9 வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட், ரன்கான ஷார்ட்கட். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், இப்ப வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ட்ரூவா, ரெண்டுமே ட்ரூவான்னு கொடுத்து பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவை வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்து பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து மூணாவதுல வந்து y1ஓட வேல்யூவை வந்து ஃபால்ஸா கொடுத்து பார்த்துட்டோம். இப்ப ரெண்டுமே ஃபால்ஸா கொடுப்போம். இப்ப ரெண்டுமே ஃபால்ஸா கொடுத்துட்டேன். இப்ப போயிட்டு சேவ் பண்ணிட்டு என்ன பண்றேன், நான் கம்பைல் பண்றேன். இப்ப வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. இப்ப நம்ம ட்ரூத் டேபிள் பிரகாரம் வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது, இந்த லாஜிக்கல் ஆபரேஷன் வந்து அண்ட் ஆர் நாட் இந்த 3 ஆபரேஷனும் எப்படி ஆகுதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். முன்னாலாம் என்னதை வச்சு பார்த்தோம், வாய்டை வச்சு பார்த்தோம். இப்போ ஃபுல்லா நம்ம வந்து என்ன பண்றோம், இன்ட்டை வச்சு நம்ம பார்க்கிறோம். இப்ப மூணாவது ஆபரேஷன் நாட் ஆபரேஷன் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் முதல்ல என்ன பண்றேன், ரெண்டுமே வந்து ட்ரூவா இருக்க மாதிரி வேல்யூஸை முதல்ல செட் பண்ணிக்கிறேன். ட்ரூனா அதாவது கண்டிஷன் பிரகாரம் நம்ம வந்து எப்படி வைக்கிறோம் அப்படின்றத முதல்ல பார்க்கிறோம். அங்க மாத்திட்டேன். இப்ப நான் வந்து எங்க சேஞ்ச் பண்ண போறேன், இப்ப இந்த லைனையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து நாட் ஆபரேஷன் தான் பண்ண போறேன். ஸோ நாட் ஆபரேஷனுக்கான ப்ரோக்ராமிங் இந்த லைன் தான். ஸோ இதனால நான் வந்து இதை வந்து இந்த கோடை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சிங்கிள் கமெண்ட் லைன்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறம்
ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றேன், கம்பைல் பண்றேன். கம்பைல் டைம் வரல, ரன் பண்றேன். இப்ப ரன் பண்றப்ப ஃபால்ஸ் வரும். இப்ப வந்து எதிரார் வந்து ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் ட்ரூ நம்ம படிச்சோம். அப்ப வந்து நம்ம நாட் ஆபரேஷன் பண்ண தொட்டு அதனோட ரிவர்ஸ் ஆபரேஷன் வரும். சோ அப்ப வந்து ட்ரூனா ஃபால்ஸ்ன்ற ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப முன்னால பண்ண மாதிரியே இந்த இன்புட் வேல்யூ இருக்குல்ல, அத நான் வந்து என்னன்னு பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 5க்கு மேல மாத்துறேன். 7 நான் இங்க மாத்திக்கிறேன். இப்ப மாத்திட்டு முதல்ல ஃபைல சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணணும். அப்புறமே எந்த எரரும் இல்லைன்னா ரன் பண்ணணும். இப்ப ரன் பண்றப்ப ஃபால்ஸ்னு வர வேண்டியதுல இப்ப ட்ரூன்னு நமக்கு வருது. இப்ப அதே ஆபரேஷனை நான் வந்து 2 பக்கமும் இப்ப இத வந்து நான் என்ன பண்றேன், கரெக்டா இருக்க மாதிரி கொடுத்துறேன். இத ஃபால்ஸா இருக்க மாதிரி தரேன். இந்த செமிகோலன் கரெக்டா வைக்கிறோமா அப்படின்றத தெளிவா பாத்துங்க. இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப ட்ரூன்னு கிடைக்குது. இப்ப 2 வேல்யூமே ஃபால்ஸா கொடுக்குறேன். இப்ப என்ன பண்றேன், அகைன் வந்து கம்பைல் பிரஸ் பண்ணி கம்பைல் பண்றேன். கம்பைல் டைம் எரர் இல்ல. அப்புறம் மேல வந்து ரன் போயிட்டு ரன் டைம் எரர் இது பண்றேன். சோ இப்போ வந்து நமக்கு என்னது ட்ரூன்னு வருது. ஃபால்ஸ்னு வரணும். அந்த இடத்துல நம்ம வந்து ரிவர்ஸ் ஆபரேஷன், அதாவது நாட் ஆபரேஷன் பண்றது தொட்டு நம்மளுக்கு வந்து என்னன்னு வருதுன்னா ட்ரூன்னு வருது. இப்ப எதுனால ட்ரூ வருது, அண்ட் ஆபரேஷனுக்கும் நாட் ஆபரேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி வந்து இதே இன்ட பயன்படுத்தி எப்படி நம்மளா இன்புட் கொடுத்து நம்மள அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.